வணக்கம். வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம ரிலேஷன் சொல்லுவாங்க. பட் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. தெளிவாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸில் அப்பப்போ கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து பயந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்தே இங்கே இருக்கிற சார்ட்டெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. இவங்களை நம்ம ஓரளவு வந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நியூவாக நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன், நியூவாக நான் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன்றது இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் ஜூலை 1லேருந்து 5 முடிந்த ஜூலை 1லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் செக்டாரில் எந்த செக்டாரில் அதிகமாக பணத்தை போட்டிருக்காங்க, எந்த செக்டார்ஸில் பணத்தை அதிகமாக வெளில எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது அப்படியே தொடராது. திருப்பி அடுத்த 16லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இது அப்படியே மாறும். ஸோ நீங்கள் ரெகுலராக அதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து யார் பணத்தில் எந்த செக்டாரில் பணத்தை அதிகமாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்வீஸில் அதிகபட்சமாக 7,361 crores, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் 5,993 crores, ஹெல்த் கேரில் 2,405 crores, சர்வீஸ் செக்டாரில் 2,405 crores, கன்சியூமர் டியூரபிள்ஸில் 2,384 crores, ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 1,975 crores, ஐடி செக்டாரில் 60 கோடியும் போட்டிருக்காங்க. எந்த செக்டாரில் அதிகமாக பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அண்ட் காம்பனன்ஸில் 6,936 கோடி வெளியில் எடுத்திருக்காங்க. கேபிட்டல் குட்ஸ் 2,657 crores, டெலிகாம் செக்டார் 2,454 crores, பவர் செக்டார் 1,267 crores, எஃப்எம்சிஜி செக்டார் 1,106 crores. சரிங்களா? நல்லா அனலைஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.